இன்னைக்கு பிரம்மாண்டமா காட்சி தர திருவண்ணாமலையோட கிரிவல பாதை 1997ல லைட் வசதி இல்லாம கரடு முரடான மண் ரோடா இருந்துச்சு. பொதுமக்கள் போதிய வெளிச்சம் இல்லாம கால்களில் கல்லு முள்ளு குத்தினாலும் அண்ணாமலையார் மேல உள்ள அன்பாலையும் பக்தியாலையும் வலியை பொருட்படுத்தாம கிரிவலம் நடந்தாங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்கு பொதுமக்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செஞ்சுட்டு வந்தாரு மாவட்ட கலெக்டர் சிவசூரியன். ஆனா கிரிவல பாதையில லைட் வசதி இல்லாதது அவருக்கு பெரிய கவலையா இருந்துச்சு. அதனால திருவண்ணாமலை மகான் பகவான் யோகிராம் சுரத்குமாரை பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கிறதுக்காக யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் போனார். கலெக்டர் சிவசூரியன் சுவாமியை பார்த்துட்டு சந்தோஷமா வெளியே வந்தார். அப்போ முத்துகிருஷ்ணன் சார் அருணாச்சலம் ப்ரொடியூசர்ஸை அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. மணி 6 ஆச்சு. தர்ஷன் டைம் முடிஞ்சு பகவான் யோகிராம் சுரத்குமார் கார்ல வெளியே வரப்போ முத்துகிருஷ்ணன் சாரை பார்த்து வண்டியை நிறுத்த சொன்னார். என்ன முத்துகிருஷ்ணன், ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்டார் யோகிராம் சுரத்குமார். சாமி, 3 பேர் சென்னையிலேருந்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்காங்க. அவங்க தான் அருணாச்சலம் ப்ரொடியூசர் சுவாமின்னு முத்துகிருஷ்ணன் சார் சொல்ல, இந்த பிச்சைக்காரன் அவங்கள பார்க்கணுமா சாமி? நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அது என்னையும் சந்தோஷப்படுத்தும் சுவாமின்னு முத்துகிருஷ்ணன் சார் சொல்ல, உங்களோட சந்தோஷத்துக்காக இந்த பிச்சைக்காரன் அவங்கள பார்க்கணுமான்னு பகவான் கேட்க, ஆமாம் சாமின்னு சொல்லிட்டாரு முத்துகிருஷ்ணன் சார். சரி, ஓகே, டிரைவரை கூப்பிட்டு ஒரு 5 சேர் போடுங்க, இந்த பிச்சைக்காரன் அங்கே வருவார்னு சொல்லிட்டு யோகிராம் சுரத்குமார் கார்லேருந்து இறங்கி சேரில் உட்கார்ந்தார். இந்த படத்தோட பேர் என்ன முத்துகிருஷ்ணான்னு கேட்டார். அருணாச்சலம். இந்த படத்தோட முக்கியத்துவம் என்ன சாமி? இந்த படத்தில் ஹீரோ ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் முடிக்கிறான்னு அடிக்கடி சொல்லுவார். ஓ, அருணாச்சலம்னு சொல்கிறதுனால இந்த பிச்சைக்காரன் பார்க்கணுமா அப்படின்னு யோகிராம் சுரத்குமார் கேட்க, சாமி, அருணாச்சலாங்கிற பேரோட முக்கியத்துவத்தை நீங்கள் தானே சொன்னீங்க சாமி. அதுவும் இந்த காலத்தில் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் சொல்கிறத விட நடிகர் சினிமாவில் சொல்கிறப்போ நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க சாமி. நிறைய பேர் இப்போ ருத்ராட்சம் கழுத்தில் போட ஆரம்பித்ததுக்கும் இந்த படம் முக்கிய காரணம் சாமின்னு முத்துகிருஷ்ணன் சார் சொல்ல, யோகிராம் சுரத்குமார், ஹூ இஸ் தி ஹீரோ ஆஃப் தி ஃபிலிம், இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டாங்க. ரஜினிகாந்த்னு சொன்னாங்க. வாட் இஸ் இ டூயிங், அவர் என்ன பண்ணுறாருன்னு யோகிராம் சுரத்குமார் கேட்க, அப்போ தயாரிப்பாளர் நாகராஜ ராஜா சார், ஹீ சிம்பிளி கீப்பிங் சைலண்ட், அவர் அமைதியாக இருக்காருன்னு சொன்னார். அப்போ யோகிராம் சுரத்குமார், சைலன்ஸ் இஸ் குட் ஃபார் ஹிம், சைலன்ஸ் இஸ் குட் ஃபார் ஹிம், அமைதியாக இருக்கிறது அவருக்கு நல்லதுன்னு சொன்னார். எப்போவுமே மகான்கள் ஒரு சின்ன ஹிண்ட் மூலமாக நமக்கு நடக்க போகிற ஆபத்திலிருந்து தப்பிக்கிற வழியை காட்டுவாங்க. அப்போ நம்ம கவனமாக இருந்தோம்னா அதை உணர்ந்து தப்பிச்சுக்கலாம். அப்படி தான் யோகிராம் சுரத்குமார் சொன்ன இந்த வார்த்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஹிண்டாக இருந்துச்சு. அது என்னன்னு